கன்னியாகுமரியில் முன்விரோதம் காரணமாக அருகில் வசிக்கும் குடிநீரில் மலம் கலந்தது குறித்து பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி பெண் புகார் அளித்துள்ள நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உறுதியளித்துள்ளார். மீனச்சல் பகுதியை சேர்ந்த மாற்றுத்திறனாளி பெண் சிமிலா ரஜி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்துள்ளார். அதில் அண்டை வீட்டில் வசித்து வரும் குடும்பத்தினர் முன்விரோதம் காரணமாக தாங்கள் பயன்படுத்தி வந்த குடிநீர் கிணற்றில் மனித மலத்தை கடந்ததாக உடல்நலம் பாதிக்கப்பட்டதாகவும் தெரிவித்திருந்தார். தனியார் ஆய்வகத்தில் அந்த நீரை சோதித்ததில் அதிக அளவு மலம் கலந்திருப்பது உறுதிப்படுத்தப்பட்டதாகவும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் போலீசார் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் தங்களை ஆபாசமாக பேசி கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். புகாரை பெற்றுக்கொண்ட மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார். என்னோட பக்கத்து வீட்டுக்காரரால எனக்கு ஒரு ரொம்ப காலமாவே பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. குறிப்பா 2.5 வருஷ காலமா ரொம்ப பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு, நிறைய பிரச்சனைகள். அதுல குறிப்பா சிலது சொல்லணும்னு சொன்னா கொலை மிரட்டல், பயங்கரமான கொலை மிரட்டல், என்னுடைய கணவருடைய கையை அடிச்சு முடிச்சிருக்காரு. இந்த விஷயங்களுக்கெல்லாம் அப்பப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண பிறகும் அதுக்கு உரிய நடவடிக்கைகள் இந்த காலம் வரைக்கும் எடுக்கப்படலை. அதுக்கப்புறம் இப்ப என்னன்னா, நாங்க குடிக்கிற தண்ணீர்ல, நானும் என்னுடைய கணவர் மட்டுமே குடிக்கிற தண்ணீர்ல ரொம்ப காலமா மனித மலம் கலந்துட்டு வந்துட்டு இருக்காரு. அதனால என்னுடைய உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்பட்டது. அப்ப சந்தேகத்தின் பேர்ல நாங்க தண்ணியை ஆய்வகத்துல கொடுத்து செக் பண்ணப்போ அதுல மனித மலம் கலந்துருக்கு அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட் எங்களுக்கு கிடைச்சது. அப்ப நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அதுவும் களியக்காவல ஸ்டேஷன்ல தான். நாங்க அந்த ஸ்டேஷன் லிமிட்டுக்குள்ள இருக்கனால அங்கதான் கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, லேப்ல இருந்து டெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு லேப்ல தண்ணி எடுத்துட்டு போனாங்க. ஆனா தண்ணியில எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்தது. அப்ப எங்களுக்கு சந்தேகம் வந்ததுனால நாங்க அந்த பர்டிகுலர் லேப்ல எல்லாம் விசாரிச்சப்போ கன்னியாகுமரி மாவட்டத்துல மனித மலம் கலந்ததை டெஸ்ட் பண்றதுக்குள்ள எந்த ஃபெசிலிட்டி உள்ள லேபுமே கிடையாது. ஆனாலும் அப்படி ஒரு ரிசல்ட் அவங்க தந்தாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, இந்த மனுஷன் இவரோட தொந்தரவு தாங்க முடியாம நாங்க வேலி கட்டணும், காம்பவுண்ட் கட்டணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, இவர் குடும்பத்துல உறுப்பினர்களும் அவர் எங்களுக்கு தெரியாத சில மனிதர்களையும் கொண்டு சொத்துக்குள்ள அத்துமீறி நுழைய ஆரம்பிச்சாரு. அதுவும் குறிப்பாக அந்த பக்கத்து வீட்டுல உள்ள என்னுடைய கணவருடைய சித்தப்பாவான நெல்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர் தான் இந்த காரியங்கள் எல்லாம் பண்ணது.